உண்மையாவே நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் அவங்கள வந்து நான் இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஓ! உன் வாயிலேருந்துலாம் சந்தோஷமான விஷயம்லாம் வருமா? இப்படி ஒவ்வொரு இடமா புதுசு புதுசா தேடி பிடிச்சு நாடகம் நடத்துறத நீ எப்ப தாண்டி விடுவ? அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்பான். ஐயோ! மாமா நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நீங்க கேட்டீங்கன்னா உண்மைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு மயிலு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்ப போவான். அப்போ மயில் வேகமா ஓடி, "மாமா மாமா ஒரு நிமிஷம் மாமா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அதுக்கு சரவணன் சொல்லுவான், "நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு முதல்ல என்னைய போக விடு" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துவான். உடனே அவ சொல்லுவா, "மாமா மாமா இது ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவா. "நீ வந்து இப்போ என்ன விட போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்ப திட்டும்போது, "கொஞ்சம் இத கொஞ்சம் வாங்கி பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கன்ஃபார்ம் பண்ண இத வந்து டாக்டர் குடுத்தத கொண்டு காட்டுவா. அதுக்கு அவன் வந்துட்டு, "இது என்னது? இப்போ நீ உன் வாயாலேயே சொல்லு. தேவையில்லாம இதெல்லாம் குடுத்துட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி திட்டுவான் சரவணன். உடனே, "மாமா நீங்க எது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சப்போ, நமக்கு நடக்காம இருந்ததோ, அது இப்ப நமக்கு நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா மயிலு. அதுக்கு அவன் சொல்லுவான், "இந்த பில்டப் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட நீ வச்சுக்காத. நீ வந்து கோர்ட்ல வச்சு பேச வந்த. அப்பவும் எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க கடைக்கு வந்த. அங்கேயும் வச்சு பேச வந்தேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். திரும்பியும் வந்து இங்க வந்து நிக்கிற. இப்படி மத்தவங்களா இருந்தா ஒதுங்கி போயிருப்பாங்க. நீ மட்டும் ஏன்டி இப்படி வந்துகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் சரவணன். மயிலு சொல்லுவா, "போதும் மாமா, நான் தான் இப்ப பண்ணது எல்லாம் தப்புங்கிறத உணர்ந்துட்டேன்ல. திரும்பியும் ஏன் என்கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப வேற என்னத்த பத்தி உன்ட்ட பேசணும்?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் சரவணன். அதுக்கு இவ சொல்லுவா, "நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு இத வாங்கி பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுவா திரும்பியும் டாக்டர் குடுத்தத. "நீ இந்த இதெல்லாம் என்ட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்காத. உன் வாயாலேயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான். மயிலு வந்து சொல்லுவா, "சரி மாமா நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் மாசமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு சொல்லுவா. இவன் ஒரு செகண்ட் அப்படி சந்தோஷமா இருக்கிற மாரி இருந்துட்டு, அடுத்த செகண்டே சொல்லிருவான், "ஏன்டி நீ இன்னும் திருந்தவே மாட்டியா? பொய்க்கு மேல பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பியா? நீ ஏற்கனவே இந்த பொய்ய சொல்லிட்டு தானே எங்க வீட்டுக்குள்ள வந்த. திரும்பியும் வந்து இப்ப அடுத்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ இப்ப தானே கொஞ்சம் முன்னால சொல்லிக்கிட்டு இருந்த, நான் இனிமே வந்து திருந்திட்டேன், பொய்யே பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்குள்ள திரும்ப அடுத்த ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்திருக்க. அப்படி கோயில வச்சுட்டு இப்படிலாம் பொய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஐயோ மாமா உண்மைக்குமே நான் வந்து குழந்தை தான் உண்டாயிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க மேல சத்தியம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையடிச்சு சத்தியம் பண்ணுவான். அதுக்கு சரவணன் சொல்லுவான், உனக்கு புரியுதாடி? நானே உன் பக்கத்துல வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ குழந்தை உண்டான அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சரவணன் சொல்லும்போது, "ஐயோ மாமா டாக்டரே வந்து இத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருப்பா மயிலு. "மாமா உங்க குழந்தை வந்து என் வயித்துல இப்போ உருவாகுது" அப்படின்னு மயிலு சொல்லும்போது, "யாரோட குழந்தைடி அது? அது எவன் குழந்தையோ?" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மயிலு ஷாக் ஆயிருவா. சரவணன் சொல்லுவான், "இது வந்து என் குழந்தையே கிடையாது. நீ வந்து இப்போ குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி திட்டுவான். திட்டிட்டு சொல்லுவான், "அப்படியே நீ இது குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா நான் அப்பா கிடையாது. எனக்கு பேசவே இஷ்டம் கிடையாது. திரும்ப திரும்ப வந்து என்ன பேசி என்ன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க விடுன்னு" சொல்லிட்டு கோவத்தோட அப்படியே போயிருவான் சரவணன். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.